இன்ஃபேக்ட் சார்க் நாடுகளே வந்து யூகே வந்து தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க காலனிசத்தும் போது அடிமையாக வச்சிருந்த நாடுகளோட கூட்டமைப்பு மாதிரி தான் சார்க் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் வெற்றி தோல்வி யாருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டமைப்போட பலத்தை பொறுத்து இருக்குது. இப்போ இந்தியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அமெரிக்காவுக்கு எதிராக நின்றுட்டாங்கன்னா 1 or 2 decades இதை அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த டியூரேஷனுக்குள்ளே இந்த 3 நாடுகளுக்குள்ள ஒரு பிரிவு வந்தது அப்படின்னா, இப்போ சைனா காம்ப்ரமைஸ் ஆகி அமெரிக்கா கூட செட்டில் டவுன் ஆகிட்டாங்கன்னா அது நடக்காது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவை நம்பி ஒரு பக்கம் இருக்கு, அதே மாதிரி இந்தியாவினுடைய இந்த கடன் அப்படின்றதும் அதிகரிக்குது. வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பிரளயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற இந்த பொருளாதாரத்தில் இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொருளாதார மாடலில் வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ங்கிறதும் ரெசஷன்ங்கிறதும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஜேர்னி. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒரு மனிதருக்கு உடலில் சளி பிடிக்கிறது, ஜுரம் வர மாதிரி இது வந்துட்டு போகும். அதுக்கான சரி பண்ணுற நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் எக்கானமிக் கொலாப்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய ட்ரேட் பில்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு டாலரே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வருது, இல்லைனா பணத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடுது. இப்போ ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் நடந்த மாதிரி, பாகிஸ்தான் வந்து கடனில் இருக்க மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்கு அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரேட் ஜெயின்ஸ், பெரிய நிறுவனங்களோட ஆர்டர் புக்ஸ் வந்து ரொம்ப ஹெவி. 8 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அது வரவே வராதானா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம போயிட்டுருக்க டைரக்ஷனில் ரொம்ப டூ டிபெண்ட் எப்படி இருந்தோம்னா, நம்ம சோவர்னிட்டின்னு சொல்லுவோம். நம்ம சோவரினா இல்லாமல் யாராவது ஒருத்தரை நம்பி இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பொருளாதார ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.